என்ன காரணத்துக்காக ஒரு சேவிங்ஸ் பிளானை கஸ்டமர் வந்து சூஸ் பண்றாங்க? என்ன நீட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த நீட் ஃபார் சூசிங் அ சேவிங்ஸ் பிளான் இன் லைஃப் இன்சூரன்ஸ்? அந்த அமௌண்ட் கேரண்டியா ரிட்டர்ன் வந்துருன்ற ஒரு கான்ஃபிடன்ட் மேம். நம்ம அந்த அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும் ஃபியூச்சருக்கு, ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல. ஒரு பென்ஷனுக்காக or guarantee goal, child education, marriage. exactly for children education exactly thank you. So the main reason for choosing the savings plan is most of the customer want to secure their child future. குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக தான் சேவிங்ஸ் பிளானை மெயினா சூஸ் பண்ணுவாங்க, especially for two reasons. One is child education and another one is child marriage. For an example, these two goals are guaranteed goals. எப்படினாலும் பேரண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோலை அச்சீவ் பண்ணியே ஆகணும். அப்ப அவங்க நான் கேரண்டீடு ப்ராடக்ட் அவங்க சூஸ் பண்ண முடியாது. they want to choose a guaranteed plan. So that is the reason normally parents are choosing a guaranteed savings plan. As you all rightly said, this is the reason for choosing the savings plan. Normally as a parent என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சு குழந்தைங்களோட எதிர்காலத்தை வந்து கேரண்டியா பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். With that note, they are starting a savings plan, any kind of a savings plan. For an example, it may be SIP, it may be Fortune Guarantee Plus, it may be Guaranteed Return Insurance Plan. They are starting the plan and they are paying the premiums. So if in their presence, all will go good. They pay the premium, they will get the survival benefit, they will get the maturity benefit. அவங்க நல்லா இருக்காங்கன்னா பிரீமியம் பே பண்ணுவாங்க, இன்கம் அதுல வரும், மெச்சூரிட்டி பெனிஃபிட் வரும். அவங்களுடைய பிரசன்ஸ்ல அவங்களுடைய கோல், அந்த குழந்தையோடைய எதிர்காலம், அந்த ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இன் கேஸ் in their absence, what will happen? So for that, in Tata EIA, we have given a wonderful proportion. As Suresh Babu rightly said, this is a rider. Now we are going to see that rider, benefit protection rider. I'll share the screen. I just confirm whether the screen is visible or not. Visible? Yes, madam. Yes. Thank you. Now we'll see this proportion with an example. For an example, Mr. and Mrs. Kumar bought Tata EA Fortune Guarantee Supreme Policy for their child future. ஸோ ஒரு பேரண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபார்ச்சூன் கேரண்டி சுப்ரீமா அவங்க குழந்தையோட எதிர்காலத்துக்காக வாங்கியிருக்காங்க. அண்ட் யூ நோ வெரி வெல், ஃபார்ச்சூன் கேரண்டி சுப்ரீம் பிளான் இஸ் அ கேரண்டீடு பிளான் தட் கிவ்ஸ் ரெகுலர் இன்கம். ஸோ இந்த பிளான்ல ரெகுலர் இன்கம் வருது. அவங்க எதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்காக எவ்ரி இயர் இந்த ரெகுலர் இன்கம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தே ஹாவ் டேக்கன் தி ஃபார்ச்சூன் கேரண்டி சுப்ரீம். அண்ட் ஆல்சோ தே ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் வில் கம் அஸ் அ லம்சம் அமௌண்ட். ஏன்னா எஃப்ஜி சுப்ரீம்ல அட் தி எண்ட் ஆஃப் தி மெச்சூரிட்டி அ லம்சம் அமௌண்ட் ஆல்சோ வில் கம். அது வந்து அந்த ஃபினான்ஷியல் நீட் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த தாட்டோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் குமார் ஹவ் பாட் அ டாடா EIA ஃபார்ச்சூன் கேரண்டி சுப்ரீம் பிளான். An example, his age is 35 years. He has chosen FG Supreme Plan, PPT 7 years and policy term of 40 years. And also the income term, they are going to get a regular income of 28 years. So they are choosing a deferment also. They are paying a premium of 7 years and they are waiting for 5 years. 7 வருஷம் கட்ட போறாங்க, 5 வருஷம் வெயிட் பண்றாங்க. So 13th yearல இருந்து every year they will get a guaranteed regular income for the next 28 years. இது எதுக்காக அப்படின்னா அவங்க சைல்டுடைய மேடம் எனிதிங் எதுவும் சொல்லணுமா? யூ வாண்ட் டு ஆட் ஆர் மியூட்ல இருங்க, பியாண்ட் மியூட். ஸோ எவ்ரி இயர் இந்த இன்கம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ அட் தி மெச்சூரிட்டி தே வில் கெட் அன் அமௌண்ட். இஃப் குமார் நல்லா இருக்கிறாரு, சர்வைவ் ஆறாருன்னா இந்த ஸோ யாரோ ஒருத்தர் வந்து அன்மியூட் பண்ணியிருக்காங்க. ஒன் செகண்ட், ஐ வில் மியூட் ஆல். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த பிளான் வந்து அவர் ரெகுலரா பே பண்ணியிருக்காரு அப்படின்னா, he will get a regular guaranteed income of 4,38,024. வருஷம் 4,38,024 ரூபாய் கேரண்டியா வரும் for the next 28 years.
ஸோ அதோடைய டோட்டல் அமௌண்ட் மட்டும் 1,22,64,672 கேரண்டியா வாங்கியிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் தே வில் கெட் அ மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆஃப் 35 lakhs. வாட் எவர் த ப்ரீமியம் தே ஹவ் பெய்ட், என்ன ப்ரீமியம் கட்டினாங்களோ அதுவும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ டோட்டல் பெனிஃபிட் இந்த பிளான்ல என்ன கிடைக்குது அப்படின்னா 1,57,64,672. இதுதான் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இந்த பிளான்ல. இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் IRR ஃபார் திஸ் பிளான் இட் கம்ஸ் அரௌண்ட் 6.65%. இது எப்ப அப்படின்னா குமார் நல்லா இருக்காரு, in his presence அவர் பிரீமியம் பே பண்ணிட்டாரு, as it is plan continue ஆகுது, he is getting the total benefit of 1,57 lakhs, especially for the child உடைய அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த பிளான் வந்து போட்டிருக்காங்க. இப்ப the question என்ன அப்படின்னா, unfortunately Mr. Kumar என்ன ஆயிடுறாருன்னா due to road accident he passed away. What happens in the FG Supreme plan? Normally in FG Supreme plan, if the life insured dies, what is the amount we will settle? What we will settle to the family? என்ன தொகை கொடுப்போம் அந்த குடும்பத்துக்கு? 10 times அல்லது 105 times மேம். அத டெத் பெனிஃபிட் கொடுத்து சம்மர் இஷ்யூட் மேம். சம்மர் ஷூட் கொடுத்துருவோம். ஸோ ஒன்லி வி வில் பே தி டெத் பெனிஃபிட். ஸோ இப்போ மிஸ்ஸஸ் குமாருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 50 lakhs டெத் பெனிஃபிட் ஒன்லி. ஸோ 50 lakhs மட்டும் தான் கிடைக்கும். ஆஸ் குமார் இருந்தப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் இஸ் பிரசன்ஸ் டோட்டலி அந்த பிளான்ல இருந்து பாத்தீங்கன்னா 1,57 lakhs கிடைச்சிருக்கும். பட் இப்ப அந்த லைஃப் அஷ்யூர்ட் இறந்ததுனால ஒன்லி 50 lakhs லம்சம் டெத் பெனிஃபிட்டா அந்த பிளானுக்கு கொடுத்துரும். அந்த பிளான் வில் டெர்மினேட். பாலிசி என்ன ஆகும்னா டெர்மினேட் ஆயிடும். ஆக்சுவலி அவங்க ட்ரீம் என்ன அப்படின்னா அந்த சைல்டுடைய எஜுகேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும், அந்த கோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும், ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்ல தான் they have started this plan. பட் இப்போ இந்த ட்ரீம்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஷேட்டர்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் தி அன்பார்ச்சுனேட் ஈவென்ட் இந்த ட்ரீம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல மிஸ்ஸஸ் குமாரால. இப்போ இங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா, if in case in the presence la breadwinner ode presence la dreams and aspirations 100% fulfill panna mudiyudhu, even in case of the absence, even in the case of the absence of Mr. Kumar or breadwinner of the family, dreams and aspirations வந்து 100% guarantee fulfill ஆனா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா they need to pay a minimum amount but full benefits enjoy பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் கம்மியா பே பண்ணணும் but I want to enjoy the total of the plan. Even in my presence or even in absence also, my family want to get the full benefit. They want less, but they want to get more benefit. For that, from Tata AIA, we are presenting a new rider. This is a rider called Benefit Protection Rider. In short, we are calling it BPR, Benefit Protection Rider. This is purely for the protection of guaranteed benefit because our goals are guaranteed. So we need to protect the plan. We need to protect the family. So this rider will help. So in the BPR rider, நம்மளுடைய பிளான்ல எடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை கேரண்டியா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ரைடர் we can attach in the 4 plans. One is GRIP, Guaranteed Return Insurance Plan. Second one is FG Plus. Third, SIP. And the fourth is Fortune Guarantee Supreme. In all the 4 plans, we can add this BPR rider. இந்த 4 பிளான்லயுமே இந்த BPR ரைடரை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கலாம். In FG Supreme, it will be go on live from 5th July. So now we are going to see what are the benefits of the BPR. First thing, இந்த ரைடர் எந்த விஷயத்தை கவர் பண்ண போகுது, இந்த ரைடர் என்ன என்ஷூர் பண்ண போகுது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய சார் சொல்லுங்க சார். மேடம் உங்க ஃபேஸ் தெரியுது, அந்த இமேஜ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? மத்தவங்களுக்கு யாராவது கன்ஃபார்ம் நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. இட் இஸ் கிளியர் மேடம். அது கிளியரா இருக்கு. நல்லா தெரியுது மேடம். ஓகே சார், எனக்கு தெரியல. உங்க ஃபேஸ் மட்டும் தெரியுது. ஓகே ஃபைன் சார். மேபி உங்களுக்கு அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த ஆடியோ கேட்கல. இப்ப கேக்குதா? கிளியர் மேம். இட் இஸ் கிளியர் மேம். உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு மேடம். எஸ், தேங்க் யூ சார். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ரைடர் என்ன என்ஷூர் பண்ண போகுதுன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளானோடைய ஃபுல் பெனிஃபிட் செக்யூர் ஆயிடும். ஈவன் அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் நடந்தா கூட பேஸ் பாலிசியோட பெனிஃபிட்ஸ் வந்து 100% செக்யூர் ஆயிடும். செகண்ட் திங், இந்த ரைடர் எப்ப பயன்படும், எப்ப யூஸ் ஆக போகுது நம்ம இந்த பிபிஆர் ரைடர் அட்டாச் பண்ணா, ஃபர்ஸ்ட் திங் அந்த பாலிசி இன்சூர்டு பர்சன், அந்த பாலிசி ஹோல்டர் இறந்துட்டா all the benefits will be secured, all the benefits are guaranteed. And second,
terminal illness diagnose ஆனாலும் this rider will be helpful. In case terminally ill ஆயிட்டாங்க, terminal illness அப்படின்னா என்ன, அந்த பர்சன் வந்து பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ்வாங்க, அதாவது லாஸ்ட் டேஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதா terminal illness. terminal illness diagnose ஆறப்பையும் இந்த ரைடர் வந்து ஹெல்ப் பண்ணும். இது யாருக்கு கவர் பண்ண முடியும்? நார்மலி இந்த ரைடர் யாருக்கு அட்டாச் பண்ணலாம்னா ஒன்லி ஃபார் லைஃப் அஷ்யூர்டு பர்சனுக்கு தான். ப்ரப்போசர் கான்செப்ட்ல லாகின் பண்ற பாலிசியில we can't add BPR rider. So this rider is applicable only for life assured. So what are the benefits of BPR rider? Actually, 3 benefit இந்த பிளான்ல கொடுக்கிறோம். அதாவது இந்த ரைடர் அட்டாச் பண்றது மூலமா we are giving 3 benefits. நார்மல் சினாரியோல இப்ப நம்ம ஒரு சேவிங்ஸ் பிளான் எடுத்திருக்கோம், the life assured வந்து இறந்துட்டாங்க, டெத் அப்படின்னா we will settle only the death benefit. lump sum death benefit கொடுத்துருவோம், policy will terminate. But BPR rider எடுத்துக்கிட்டா we are providing 3 benefits. First, we will pay the death benefit. Policy termல policy holder இறந்து போயிட்டாங்க அப்படின்னா we will pay the lump sum death benefit immediately. And the second benefit, PPT timeல அந்த policy holder இறந்துட்டாங்கன்னா all the future premiums will be waived off. This is the second benefit. Not only on death, terminal illness நடந்தாலும், 2 விஷயம் நடந்தாலும் பிரீமியம் பேயிங் டேர்ம்லே அவர் இறந்து போயிட்டாருன்னா இமீடியட்டா டெத் பெனிஃபிட்டையும் கொடுத்துருவோம், ஃபியூச்சர் பிரீமியத்தை வேவ் ஆஃப் பண்ணிடுவோம், கம்பெனி வில் பே தி பிரீமியம். தேர்ட் பெனிஃபிட், ஆஸ் இட் இஸ் அவர் உயிரோட இருந்திருந்தா அவருடைய பிரசன்ஸ்ல அவர் என்னெல்லாம் சர்வைவல் பெனிஃபிட் வாங்கியிருப்பாரோ, என்னெல்லாம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் வாங்குவாரோ அந்த தொகையில ₹1 குறையாம ஆக்சுவல் அமௌண்ட் வில் பி செட்டில் டு தி நாமினி, டு தி ஃபேமிலி. ஸோ ஆல் தி சர்வைவல் பெனிஃபிட், that is the regular income, and also all the maturity benefit in this plan will be settled to the family, nominee or the family or legal heirs without anything less. All the full benefits will be paid. So a kind request enna appadina, please be on mute so that others ku adu disturbance ah irukka koodadu. Now we will see with an example in all the 3 plans or 3 to 4 plans. First we are seeing an example in FG Supreme plan. FG Supreme plan ஒரு person எடுத்திருக்காரு, he is 40 years old. He is paying 5 lakh of annual premium. PPT has chosen 12 years PPT and a policy term of 43 years with a deferment of 1 year. So 12 years pay பண்றாரு, 1 year wait பண்றாரு, 14th yearல இருந்து he is getting a regular income for the next balance policy year. இதுதான் வந்து பிளான். பட் இந்த பிளான் எடுத்திருக்காரு ஒரு பர்சன், பட் he has not added this rider. Without BPR plan எப்படி ஒர்க் ஆகும் in case of death அப்படிங்கறத பார்க்கலாம். So the plan start ஆயிடுச்சு. Here he is paying the premium. On the 7th year an unfortunate event has happened. The policy holder passed away. Unfortunate event நடந்துருச்சு, இறந்துட்டாங்க. நார்மல் சினாரியோல என்ன ஆகும்? The policy will get terminate. Immediate 50 lakhs death benefit will be settled to the nominee. Okay, so the death benefit is totally 50 lakhs. But now we are going to see the scenario if we add this BPR rider, benefit protection rider. If we are adding this BPR rider, totally the scenario will get changed. See the same plan, same customer, he starts paying the premium. He paid the premium for 7 years. After the 7th year, he passed away. Immediately the first benefit will be given. What is the first benefit? Death benefit உடனடியா கொடுத்துருவோம். Death benefit எவ்வளோ? 50 லட்சம் ரூபாயை உடனடியா லம்சமா நாமினிக்கு கொடுத்துருவோம். இப்ப இந்த ரைடர் அட்டாச் பண்ணதுனால ஆல் தி பெனிஃபிட்ஸ் வில் கண்டினியூ. எப்படி கண்டினியூ ஆகும்? செகண்ட் திங் என்னன்னா, இதோடைய PPT 12 years, இவர் பே பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் ஃபார் 7 years. ஃபார் த நெக்ஸ்ட் 5 years the premium totally will get waived off. So 5 வருஷத்துக்கான பிரீமியம் எவ்வளோ? கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய். கம்பெனி வில் ஃபண்ட் தி 25 lakhs. கம்பெனி வில் பே தி பிரீமியம். ஸோ த பாலிசி வில் கண்டினியூ ஆஸ் இட் இஸ். இந்த லைஃப் இன்சூர்டு உயிரோட இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? 12 வருஷம் பே பண்ணியிருப்பாரு. He will wait for 1 year. From next year onwards, 14th year endல இருந்து he will get the regular income. அதே மாதிரி regular income அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 6,69,746 rupees every year regular income nominee for the next 30 years this plan will give. So totally 2 crores of money the nominee will get the regular income for the next 30 years. இது மட்டும் கிடையாது, the plan maturity ஆகுறப்ப whatever the premium paid, நார்மலா FG Supremeல என்ன பண்ணுவோம்? அவங்க என்ன பிரீமியம் கட்டினாங்களோ அதை கொடுத்துருவோம். மேடம் ப்ளீஸ் பி ஆன் மியூட். நீங்க அன்மியூட் பண்ணாதீங்க. அன்மியூட் பண்ணீங்கன்னா இட் டிஸ்டர்ப்ஸ் அதர்ஸ். ஸோ நீங்க வந்து மியூட்ல இருங்க. நீங்க பேசுறப்ப மட்டும் அன்மியூட் பண்ணீங்கன்னா போதும்.
ஓகே, தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல கஸ்டமர் இங்க எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க யாராவது சொல்ல முடியுமா? கஸ்டமர் கையில இருந்து ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட் எவ்வளவு ப்ரீமியம் பே பண்ணியிருக்காரு? 35 lakhs. 35 lakhs and he has adding the rider இல்லையா, ரைடர் அமௌண்ட் சேர்த்து அவர் கட்டி இருந்திருக்கலாம் மினிமல் அமௌண்ட். பட் நம்ம இங்க மெச்சூரிட்டியில என்ன பண்றோம் அப்படின்னா, ஆஸ் இட் இஸ் அவர் உயிரோட இருந்து கையில இருந்து பே பண்ணியிருந்தா 60 lakhs பே பண்ணியிருப்பாரு. அந்த 60 லட்சத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். ஸோ டோட்டல் பெனிஃபிட் அந்த கஸ்டமருக்கு அவர் கையில இருந்து பே பண்ணியிருக்கிறது 35 lakhs பிளஸ் ரைடர் பிரீமியம் அமௌண்ட் சேர்த்து பே பண்ணியிருப்பாரு. பட் டோட்டலி ஹிஸ் ஃபேமிலி receives 3.10 crore. இந்த ரைடர் அட்டாச் பண்ணலனா ஜஸ்ட் 50 lakhs மட்டும்தான் அந்த ஃபேமிலிக்கு கிடைச்சிருக்கும். அதோட பாலிசி டெர்மினேட் ஆயிருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் ஆடிங் திஸ் ரைடர் மினிமம் அமௌண்ட் பேஸ் பிரீமியம்ல அவங்க ஆட் பண்ணி கட்டுறதுனால அந்த ஃபேமிலி இஸ் கெட்டிங் 3.10 crore as the total benefit. ஸோ இந்த ரைடர் வந்து ஆக்சுவலி அந்த ஃபேமிலியோடைய கோல், அந்த ஃபேமிலியோடைய ஃபினான்ஷியல் நீட், அந்த ஃபேமிலியோட ஃபியூச்சர் கேரண்டியா என்ன பண்ணும் அப்படின்னா செக்யூர் பண்ணும். ஸோ எக்ஸலண்ட் ரைடர். எங்கெல்லாம் இந்த சேவிங்ஸ் பிளான் நீங்க ஆட் பண்ணி நீங்க செல் பண்றீங்களோ எல்லா சேவிங்ஸ் பிளான்லயும் கைண்ட்லி ஆட் திஸ் ரைடர். செகண்ட் எக்ஸாம்பிள் கிரிப் பிளான்ல நம்ம பார்க்கலாம், guaranteed return insurance plan. So grip plan, you know very well, it is an endowment policy. ஒரே ஒரு டவுட் மேம். சார் டவுட் எல்லாம் at the end of the sessionல வச்சிடலாம். I'll finish all the thing. Please உங்களுடைய டவுட்ஸை வந்து பார்க் பண்ணுங்க, or otherwise நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. At the endல we'll have a clarification. Okay sir? Suresh sir, is it okay? ஓகே மேம், தேங்க்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இன் கிரிப் பிளான், ஸோ கிரிப் பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அன் என்டோமெண்ட் பாலிசி. வில் பே அ ப்ரீமியம் ஃபார் சர்டன் இயர்ஸ். நம்ம 12 years கட்டுறோம் அப்படின்னா ஒரு பாலிசி டேர்ம் முடியிறப்போ ஒரு லம்சம் அமௌண்ட் மெச்சூரிட்டி வாங்குவோம். சேம் கிரிப் பிளான் வித்தவுட் பிபிஆர் ரைடர் ஒரு பர்சன் எடுத்திருக்காங்க, 40 years old, annual premium of 1 lakh, PPT 12 years and policy term 25 years. 12 வருஷம் பணம் கட்டுவாங்க, 25th year he will get a maturity. இதுதான் பிளான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த இன்சூர்டு பர்சன் வந்து 7th year இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒன்லி த டெத் பெனிஃபிட் வில் பி பெய்ட் டு தி ஃபேமிலி, தி பாலிசி வில் டெர்மினேட். இது வந்து பிபிஆர் அட்டாச் பண்ணலன்னா இதுதான் சிச்சுவேஷன். இப்ப பிபிஆர் அட்டாச் பண்ணா வாட் வில் ஹேப்பன்? டெத் வந்து 7th year நடந்துருச்சுன்னா immediately we will pay the death benefit 22.54 lakhs. So 22 lakh 54,000 death benefit we will pay as a lump sum money. Second benefit, all the future premiums will get waived off. Third benefit, as it is in his presence, evlo maturity benefit vaanguvaaro same maturity benefit will be settled to the nominee. So 39 lakhs 2,310 rupees is the maturity benefit that will also be settled to the nominee. அதையும் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருவோம். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இந்த ரைடர் அட்டாச் பண்ணதுனால 61.56 lakhs கிடைக்கும். ஒருவேளை இந்த ரைடர் அட்டாச் பண்ணல, அன்பார்ச்சுனேட் ஈவென்ட் நடந்திருந்ததா, ஜஸ்ட் 22 lakhs தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 22 lakhs 54,000 தான் கிடைச்சிருக்கும். Now if you are adding this rider, the family will get protected, the family will get all the guaranteed benefits of the plan. This is in GRIP plan. So we'll see an example in SIP policy. SIP ல எப்படி இந்த ரைடர் ஒர்க் அவுட் ஆகுது? SIP ல இப்போ ஒரு ரெகுலர் இன்கம் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. சேம் ஏஜ் ஆஃப் 40, annual premium of 5 lakhs, PPT 12 years, பாலிசி டேர்ம் 40 years எடுத்திருக்காங்க வித் டெஃபர்மெண்ட் ஆஃப் 1 year. தட் மீன்ஸ் 12 years கட்டுவாங்க, 1 year வெயிட் பண்ணுவாங்க. 14th yearல இருந்து they will get regular income every year கிடைக்கும். And also at the end of the maturity they will get a benefit. இதுதான் SIP plan. Normally SIP will work like this. If a plan வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, the person paying a premium, but in the 7th year unfortunate event happened, that policy holders வந்து passed away, immediately normal scenario ல என்ன பண்ணுவோம்? We will settle the death benefit and the policy will terminate. In SIP death benefit என்ன இருக்கும்? Annual premium into 11 times. So 5 lakh into 11 times 55 lakhs we are paying to the family, and the policy என்ன ஆயிடுது? அதோட policy will get terminate. But if we add this rider, what will happen? In the death, unfortunate even the death happens, first benefit immediately we will settle the death benefit. 55 lakhs we will settle. And the second, future premium, all the future premium will get waived off. Company will fund the premium. And third, as it is from the 14th year,
Every year guaranteed regular income will be paid to the nominee. வருஷம் அந்த தொகை கரெக்டா அந்த குடும்பத்துக்கு ₹1 குறையாது ₹1 கூடாது, as it is guaranteed money கிடைக்கும். And also at the end of the plan maturity a lump sum maturity amount also will be given. So இந்த rider attach பண்றதுனால now the family will get totally 2.61 crores. 2.61 crores total benefit will be received by the nominee or the legal heirs. So the family க்கு 2,61,00,000 கிடைச்சிருது, அதுவும் கேரண்டியா கிடைச்சது. ஒருவேளை இந்த ரைடர் அட்டாச் பண்ணலனா just 55 lakhs தான் கிடைக்கும். So fourth plan உடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார்ச்சூன் கேரண்டி பிளஸ்ல இந்த ரைடர் எப்படி ஒர்க் அவுட் ஆகும். So even same scenario உங்களுக்கு தெரியும் FG பிளஸ்ல in the policy term வரைக்கும் தான் death benefit will be available. So policy term குள்ள அந்த person death ஆயிட்டாரு, we are paying a death benefit and the policy will get terminate. Okay, income termல இறந்து போயிட்டாங்கன்னா nominee normally will receive all the income and also the paid premium. இதுதான் normal plan. So நீங்க BPR rider attach பண்ணலனா என்ன நடக்கும்? Policy holder premium paying termல இறந்துட்டாங்க, life assured இறந்துட்டாங்க, immediately we will pay the death benefit of 57.5 lakhs, the policy will get terminate. But if we add this BPR rider, the scenario totally will get changed. Immediately we will pay the death benefit and the future premium will get waived off as it is. And the life assured உயிரோட இருந்திருந்தா every year எப்படி இன்கம் வாங்குவாங்களோ அதே மாதிரி நாமினி இன்கம் வாங்க போறாங்க. And at the end of the policy term maturity-ல all the premiums will get returned. அவர் கையில இருந்து பே பண்ண பணம் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகாது. 12 years அவர் உயிரோட இருந்து கட்டி இருந்தா எவ்வளவு கட்டியிருப்பாரு? 60 lakhs கட்டியிருப்பாரு இல்லையா? அதே சேம் 60 lakhs நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்ல கொடுப்போம். So policy உடைய benefits rider attach பண்ணனா எப்படி இருக்கும், attach பண்ணா எப்படி இருக்கும்? If you are adding this rider, what will be the benefit? If you are not adding this rider, what will be the examples? அததான் நம்ம பார்த்தோம். In a nutshell, we are providing that in the table. We can see one example. Last line பாருங்க, SIP. SIP, if a person is taking a regular income with a PPT of 10 years, 40 years policy term, income term of 25 years, deferment of 5 years. In case the person risk ஏற்படுறப்ப, if the person is not alive, only we will pay 11 lakh as the death benefit, the policy will terminate. But if we add SIP, kindly look into the last two rows, SIP regular income. If he has added this BPR rider, 10 years PPT, 40 years policy term, same example. Normally the plan la total benefit 42,19,400 கிடைக்கும் if the person have fully paid the premium, and death benefit will be 11 lakh. But இப்ப இந்த rider நம்ம attach பண்றது மூலமா அந்த rider உடைய premium plan to plan it will change based on the customer age, based on the plan, based on the PPT, based on the premium. The rider premium will change. But if in the rider attach பண்ணிருந்தா the family will get 53,19,400. Even in all the plans, you can see the difference. Just they are paying a minimal amount. GRIP, they are paying an extra. In the example, 1 lakh premium, 1 lakh annual premium for GRIP endowment, they are paying an additional premium of 4,532. If they are paying this extra amount, all the benefits will get protected. In all the plans, you can see the BPR rider premium. And the rider premium enaguna marum based on the plan, customer ode vayasa poruthu, PPT poruthu, policy term poruthu marum. Next ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம், என்ன அப்படின்னா, சரி நான் அந்த ரைடர் பிரீமியம் அட்டாச் பண்றேன், இதெல்லாம் நீங்க இறந்தாதானே கிடைக்கும். இன்கேஸ் அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் நடக்கிறப்பதான் we are getting this all the benefits இதெல்லாம் கிடைக்குதா, I am getting extra money. ஒருவேளை அந்த பர்சன் இறக்கவே இல்லை, if the person is survive, என்னுடைய ரைடர் பிரீமியம் வேஸ்ட் தானே, why I need to attach this rider premium, because it is a waste of money, ROP கிடையாது. So அப்படி பார்க்காதீங்க, because this benefits are fully secured. Even IRRல பார்த்தா கூட just a little bit a delta change. For an example, FG plus, look into the third row, 12 years PPT, 13 years policy term, customer வந்து income term 20 years எடுத்திருக்காரு. So 1 லட்சம் ரூபாய் பிரீமியம், ரைடர் பிரீமியம் எவ்வளவு, 2,513 ரூபாய். ஸோ அப்போ 1,02,513 ரூபாய் கட்டுறாங்க. ஸோ 1,02,513 rupees கட்டுறாங்க. நார்மலா பேஸ் பிளானோட IRR நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் FG பிளஸ்க்கு. இந்த சினாரியோல இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அவுட் IRR, இட் கம்ஸ் அவுட் 5.58%. So rider attach பண்றதுனால the customer is paying an extra premium. If in case the person survives, only the actual benefits are given.
இந்த ஐஆர்ஆர் என்ன ஆகும், அவருடைய அவுட்ஃப்ளோ கையில இருந்து வரது பேஸ் பிரீமியத்துக்கு மட்டும்தானே நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம். அது ஐஆர்ஆர் லிட்டில் பிட் கம்மி ஆகுது. எவ்வளோ 5.45%. த டெல்டா இஸ் வெரி மினிமல் 0.14%. ஐஆர்ஆர் ரொம்ப சேஞ்ச் ஆக போறது இல்லை. இந்த ரைடர் அட்டாச் பண்றதுனால இஃப் இன் கேஸ் அந்த பர்சன் சர்வைவ் ஆறாரு, உயிரோட இருக்காரு, நான் கட்டின பணம் வேஸ்ட் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் டெல்டா சேஞ்ச் தான். பட் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஆர் ஃபுல்லி செக்யூர்ட். ஒருவேளை அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் நடந்தா என்ன ஆகும்னு பாருங்க. In the scenario of getting 50 lakhs, the family is getting 3.10 crore. We need to look that. So, நம்ம customer இதை கேட்கலாம் அந்த question. ஸோ நான் பே பண்ற அமௌண்ட் வேஸ்ட் ஆயிடுமே, இஃப் இன் கேஸ் நான் இறக்கவே இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் சர்வைவ் ஆறேன்னா இந்த ரைடர் அமௌண்ட் வேஸ்ட் அப்படின்னு சொன்னா யூ நீட் டு கன்வின்ஸ் இது வேஸ்ட் கிடையாது. பிகாஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரிஸ்க். எனி டைம் எனிதிங் மே ஹேப்பன். அப்படி நடந்ததுன்னா யோர் ஃபேமிலிக்கு இந்த ஃபுல் பெனிஃபிட்ஸ் வில் ரீச். ஆல் தி கோல்ஸ் வில் கெட் ஃபுல்ஃபில். ஆல் தி ட்ரீம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து இன் யோர் பிரசன்ஸ் நீங்க எப்படி டேக் கேர் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி இன் யோர் ஆப்சன்ஸ் யூ கேன் டேக் கேர். இன் ஆல் தி பிளான்ஸ் ஐஆர்ஆர் இட் இஸ் அ மினிமல் டெல்டா சேஞ்ச். இதனால வந்து கஸ்டமருக்கு எந்த லாஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. So as of now இந்த 4 பிளான்ஸ்க்கு this rider is applicable. Kindly look into this slide. நம்ம ரைடர் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பிரீமியம் எப்படி பே பண்ணுவோமோ அந்த ஃப்ரீக்வன்சி ஆனுவல், ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி பே பண்ணுவோமோ ஆஸ் இட் இஸ் சேம் தான் ரைடர் பிரீமியம்க்கு இருக்கும். பட் எஃப்ஜி சுப்ரீம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ரைடர் அட்டாச் பண்ணா அந்த பிரீமியம் பேயிங் மோட் should be only annual mode. For all the other plans, all the modes are applicable. But in FG Supreme, if you want to add BPR rider, attach பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா only annual mode மட்டும் தான் இருக்கணும். So இதுக்கு underwriting guidelines இருக்கா? இருக்கு. இதுக்காக ஏதாவது medicals வருமா? Maybe வரலாம். Because ஏன்னா இதுல கஸ்டமருக்கு என்ன பண்றோம் அப்படின்னா we are paying all the benefits. எப்பவுமே அண்டர்ரைட்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மெடிக்கல் அண்டர்ரைட்டிங் இருக்கும். மெடிக்கல் அண்டர்ரைட்டிங் எதை பொறுத்து இருக்கும்? சம் அட் ரிஸ்க் அப்படின்னு இருக்கும். அந்த நபர் இறந்து போனா எவ்வளவு தொகை நம்ம செட்டில் பண்றோம், அதுதான் சம் அஷ்யூர்ட் அட் ரிஸ்க். ரிஸ்க் ஏற்படுறப்ப வி ஆர் செட்டிலிங் அன் அமௌண்ட். அப்ப இந்த ரைடர் அட்டாச் பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் வச்சிருக்கோம். ஜஸ்ட் ஹாவ் அ கிளான்ஸ். இதை இன் டெப்தா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, பட் அண்டர்ரைட்டர் எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். டோட்டல் சம் அட் ரிஸ்க் எப்படி பார்ப்பாங்கன்னா இந்த பிளான் ஆஸ் இட் இஸ். இப்போ நான் ஒரு எஸ்ஐபி பிளான் எடுத்திருக்கேன். இஃப் ஐ எம் டேக்கிங் an எஸ்ஐபி பிளான், வாட் இஸ் தி மெச்சூரிட்டி பெனிஃபிட் plus what is the maturity benefit plus what is the income benefit. All the benefits will be added. ஒருவேளை சைமல்டேனியஸா ஐம் ஆல்ரெடி ஹேவிங் அனதர் பிளான் எஃப்ஜி பிளஸும் நான் எடுத்திருக்கேன் வித் பிபிஆர் ரைடர். அதுலயும் இருக்கக்கூடிய ஆல் தி சர்வைவல், மெச்சூரிட்டி பெனிஃபிட், ரெகுலர் இன்கம் பெனிஃபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்பாங்க. இதுதான் சம்மட் ரிஸ்க் அப்படிங்கிறது. இந்த ரைடருக்கு டோட்டலா அண்டர் ரைட்டர் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திஸ் டோட்டல் அமௌண்ட் டிவைட் பை வாட் இஸ் தி ஆனுவல் பிரீமியம் வி ஆர் பேயிங் வித்வுட் டிஸ்கவுண்ட் பிளஸ் ரைடர் பிரீமியம் வித்வுட் டிஸ்கவுண்ட். இதை நீங்க டிவைட் பண்றப்ப டெத் பெனிஃபிட் மல்டிபிள் வரும். நம்மளுடைய மெடிக்கல் கிரிட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார் சேவிங்ஸ் பிளான் பேஸ்ட் ஆன் டெத் பெனிஃபிட் ரேஷியோ மெடிக்கல் வில் ட்ரிகர். So this is an example. இப்ப பேசிக் சம் அஷ்யூர்டு 55 lakhs இருக்கு அப்படின்னா ரைடருக்கு ஒரு சம் அஷ்யூர்டு இருக்கு. டோட்டல் சம் அட் ரிஸ்க்ங்கிறது என்னன்னா உயிரோட இருந்தா அவர் அந்த பிளான்ல இருந்து என்னெல்லாம் பெனிஃபிட் வாங்குவாரு, பிரீமியம் எவ்வளோ, ரைடர் பிரீமியம் எவ்வளோ, இதை ஒர்க் அவுட் பண்ணா டெத் பெனிஃபிட் ரேஷியோ இஸ் கம்ஸ் அரௌண்ட் 15.87. இஃப் தட் லாஜிக் வந்து நான் மெடிக்கல் லிமிட்ல இந்த டெத் பெனிஃபிட் ரேஷியோ இருந்ததுன்னா மெடிக்கல் வராது. இந்த 15.87 வந்து ஆஸ் பர் இஸ் ஏஜ் மெடிக்கல் ட்ரிகர் ஆகிற மெடிக்கல் கிரிட்ல இருக்குன்னா மெடிக்கல் வில் கம். ஃபைனல் டிசிஷன் வில் பி அண்டர் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி நார்மலி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி அண்டர்ரைட்டர். ஸோ என்ன ஃபைனல் டிசிஷன் அவர் தான். பட் ஆஸ் பர் மெடிக்கல் கிரிட் தேவைப்பட்டால் மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ரைடர் யாருக்கு கொடுக்கலாம்? 18 to 65 இயர்ஸ்ல உள்ள எல்லாருக்கும் இந்த ரைடர் அட்டாச் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒன்லி ஃபார் லைஃப் அஷ்யூர்டு கேஸ்க்கு தான் தர முடியும், நாட் ஃபார் ப்ரப்போசல் கேஸ். அண்ட் நான் இதோட எஃப்ஏக்யூஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். தென் ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் மேபி ஸோ எஃப்ஏக்யூ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்கணும்னு நினைச்ச டவுட்ஸ் கூட வந்து கிளாரிஃபை ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், இந்த ரைடர் எப்ப அட்டாச் பண்ணிக்கலாம்? Please speak in English, no? Yes. Okay, fine. So when can we add this rider? All the other things we have seen. Now we are going to see the FAQs. If we have this FAQ answer also, normally all the doubts will get clarified. If in case if any other doubt is there apart from these FAQs, you can ask. The first question is, when can we add the BPR rider? எப்ப இந்த ரைடரை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஃப்டர் இந்த ரைடர் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ரைடரை we can able to attach.
So இப்ப new policies க்கு நீங்க attach பண்ணிக்கலாம். For this new policy, for this year, if you miss to add this BPR rider, we can add in the next policy anniversary also. For existing policy, we can't add this BPR rider. Only after the launch of the BPR rider, what are the new policies we are logging, we can add the BPR rider. Even if we miss this year, we can add in the next year at the time of the policy anniversary. நீங்க வந்து BPR rider பழைய பாலிசிக்கு கொடுக்க முடியாது, only for new பாலிசிக்கு தான் கொடுக்கலாம். ஒருவேளை இந்த வருஷம் நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க, நியூ பாலிசியில ஆட் பண்ணல இந்த வருஷம், நெக்ஸ்ட் இயர் கஸ்டமருக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாலிசி அனிவர்சரி அப்ப கொடுக்கலாம். So this is the first two FAQs. Third one என்ன அப்படின்னா, if we are adding BPR rider, can we add all other riders? For an example, ADB rider, ATPD rider, you can add all other riders also along with BPR rider. நீங்க BPR rider add பண்றீங்கன்னா மத்த ரைடர்ஸும் attach பண்ணிக்கலாம், no problem. So fourth FAQ, in case of 10 years PPT in FG Plus and FG Supreme policy, so a premium paid for just 1 year and death happens, will the ROP be 1 lakh or 10 lakh? So in FG Plus plan la FG Supreme policy customer 10 years PPT எடுத்திருக்காரு, but just 1 year premium கட்டிட்டு இறந்துட்டார். Return of premium நம்ம மெச்சூரிட்டில தரணும். கஸ்டமர் கையில இருந்து பே பண்ண 1 லட்சம் தருவோமா, இல்ல as it is அந்த PPT-யோட 10 லட்சம் தருவோமா? The good news என்ன அப்படின்னா, கஸ்டமர் கையில இருந்து 1 லட்சம் தான் கொடுத்திருக்காரு, ஆனா நம்ம full ROP-ய நம்ம கொடுப்போம். 10 lakh will be paid to the nominee. So even the customer have paid 1 lakh from his pocket, we will pay totally 10 lakhs. All the incomes, all the amount will be paid to the nominee or to the legal heir of the family. The 10 lakh will be paid. So which option of BPR is going live? Actually, the option name is called Benefit Assured. We'll call this rider as a BPR rider. BPR rider nu da solluvom. Even if next FAQ enna, the person have taken BPR rider, unfortunate event for the assured happens, all the BPR rider benefits is continuing. Is there any chance the nominee can surrender the policy after the death of the life assured? Life assured இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்க சரண்டர் பண்ணிக்கலாமா பாலிசி அப்படின்னா they can surrender. The next FAQ is in FG Plus policy, can the policy be surrendered by nominee during the income term and get commuted value? Normal scenario in FG Plus, there is an option called commutation option. In the income term, if the nominee is receiving a regular income, they can able to commute the policy and take a lump sum amount. Even if they are adding the BPR rider, they can commute. BPR rider எடுத்திருக்காங்க, PPT time the portion of amount what you are increasing slightly is going to protect the entire benefit of the product. என்ன maturity amount அந்த